இப்போ வந்து இந்த 5 மார்க் கொஷின்ஸ் 2026ல நமக்கு எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சாப்டர்ஸை கம்பைன் பண்ணி கேட்குறாங்க அந்த ஐடியாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு சிங்கிள் சாப்டர் மை மதர் அட் 66 இல்லை வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் லெசன் இல்லை வந்து சப்ளிமெண்ட்ரியில் வந்து எந்த சாப்டராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய அனாலிட்டிக்கல் பேஸ்ட் கொஷின்ஸ், அப்படிலாம் சின்க்ரைஸ்டு கொஷின்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் மாதிரி அதுலேயே கேட்டாங்க. ஓகேவா? பட் இப்போ அதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டான விஷயம் என்னன்னா 2 சாப்டரை ஒன்னா மிங்கிள் பண்ணி கேட்கறது. இப்போ 2026ல நமக்கு ஒரு 7 கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 7 கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சாப்டர்ல இருக்கக்கூடிய ஐடியாஸை மிங்கிள் பண்ணி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா how do the last lesson by Alphonse Daudet and Lost Spring by Annie Jung highlight the loss of freedom and what similarities do they reveal about the separation of human potential? ஆக்சுவலி இதுல வந்து 2 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். அதாவது சார் இது கிளியரா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த 2 விதமான ஐடியாலஜி, நீ அன்னியன் மூவி பார்த்துருப்பீங்க, இந்தியன் படமும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அன்னியன் படத்துலையும் இந்தியன் படமும் ஒன்று தான், கான்செப்ட் படி ஒன்று. என்ன சார் அது ஒன்றுன்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய கோர் ஐடியா ஒன்று. அதாவது அன்னியனில் அவன் என்ன பண்ணுறான், அந்த அம்மின்ற ஒரு கேரக்டர், ஆக்சுவலி அவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, அது அவனோட கேரக்டர். பட் அவன் என்ன பண்ணுறான், கெட்டது பண்ணுறவங்க இல்லை கெட்டவங்கள லஞ்சம் வாங்குறவங்கள அந்த மாதிரி பர்சன்ஸை சாவடிக்கிறான். நீ இந்தியன் படம் எடுத்துக்கோங்க, இந்தியன் படத்தில் ஒரு லீடர், ஓகேவா, இதுக்கு முன்னாடி லைக் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தவர், அந்த கேரக்டர் விட்டுரு, அவர் என்ன பண்ணுறாரு, ஏமாத்துறவங்க இல்லை வந்து லஞ்சம் வாங்குறவங்க சாவடிக்கிறார். ஸோ அப்போ கான்செப்டை பார்த்தா ஒன்று தான். பட் ஆனால் அது வந்து மூவி மேக்கிங்காக பண்ணும்போது வேற மாதிரி இருக்குல்ல, அதே விஷயம் தான் இந்த இடத்துல. கான்செப்டாக இது 2 ஒன்று தான். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புரிஞ்சா? நீ கான்செப்டை புரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து அதை வந்து எப்படி டெலிவரி பண்ண முடியும்னு தெரியும். இதில் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ்னஸ் இருக்கணும், கொஞ்சம் ஐடியாலஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னால் இந்த கொஷினை புரிஞ்சிக்க முடியாது. ஈவன் உனக்கு புரிஞ்சாலுமே அதை உன்னால் டெலிவர் பண்ண முடியாது. இது எல்லாமே வித்தின் த கிவன் டைம் 12 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஒரு 5 மார்க்கை முடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து கேட்கும் போது சார் இது என்ன சார் கதை தானே எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். இங்கே எங்கே ஃபெயில் ஆகும் நம்ம அப்படின்னா, இந்த எல்லா மெக்கானிசமும் வித்தின் 10 to 12 மினிட்ஸ்ல நடக்கணும். அப்போதான் அந்த ஃப்ளோவில் உன்னால் ஆன்சர் எழுத முடிஞ்சால் மட்டும்தான் உன்னால் ஆன்சர் பேப்பரை வித்தின் த 3 hours இங்கிலீஷில் முடிக்க முடியும். ஓகே? ஸோ அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம், இந்த லாஸ்ட் லெசன் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான ஒரு பிரான்ஸ்ன்ற ஒரு, அதாவது பிரெஞ்சு லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து தடை பண்ணிட்டு அவங்க ஜெர்மன் டீச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனிசன், இந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் எப்படி நடக்குதுன்னா, எஜுகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு போகாமல் அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணி பயத்தை உண்டாக்கி அவங்கள எப்படியோ வந்து ஒரு ரேக் மேக்கராகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் மேக்கர்ஸாகவோ அவங்களுடைய ஃப்ரீடம் கிடைக்காம அவங்க 2 பேருமே வந்து இந்த இடத்துல போராடுறாங்க. ஆக்சுவலி இங்கே 2மே வீக்கர் செக்ஷன் யாருன்னு பார்த்தா பீப்புள், பேச முடியாத பீப்புள், அவங்களால பெருசாக வந்து குரல் கொடுக்க முடியாது, அந்த மாதிரியான பீப்புள். அவ்வளோதான் விஷயம். சரியா? ஜஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஆக்சுவலி 3 விதமான பார்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கொஷின்ஸை. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா 2 சாப்டர்ல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை பேசணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த பார்ட்டில் என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட், அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை மாதிரி தான் பேசணும். இப்படி பேசும்போது உனக்கு ரொம்ப கிளியராகவே என்ன சொல்ல வரன்றது தெரிஞ்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாரு, the last lesson and Lost Spring explore the consequences of social and political oppression that rob individuals of their freedom and potential. இந்த இடத்துல என்னன்னா 2 சாப்டர்லையுமே ஒருத்தவனுடைய ஃப்ரீடத்தை புடுங்கி அவனை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலா இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் வைக்கிறது. இப்போ நம்ம படிப்பு இருக்கிறதால தான் வந்து நீ உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி வாய்ஸே ரைஸ் பண்ண முடியும். நீ நினைச்சு ஏன் அப்போ இருக்கிற காலத்தில் வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் இருக்கிற சோஷியல் மீடியா பார்க்குறோம்ல, போலீஸ் காசு வாங்குறாங்கன்னா உடனே போய் எடுக்கிறாங்க, பயப்படுறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு போலீஸ் வந்து காசு வாங்கிட்டா சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்து போட்டாங்க, 5 lakhs சம்திங் போட்டா வருது. நீ இதுக்கு முன்னாடி யோசிச்சு ஏன் அப்படிலாம் கிடையாது, பயந்துட்டே இருப்பாங்க. அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் எஜுகேஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து கொண்டு வருதுன்றது தான். ஓகே? அண்ட் ஆல்சோ இது எல்லாத்தையுமே இந்த அல்டிமேட்டா இது 2மே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. ஓகே? In the last lesson, Daudet portrays how linguistic dominance under German occupation silences a culture and depriving the
French people of their rights to express themselves in their mother tongue. The students and young animals stand as a symbol of nation, stripped of its identity. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு ஐடென்டிட்டியா நம்மளோட அடையாளத்தையே அழிக்கிற மாதிரியான கான்செப்ட்ல சொல்றாங்க. இப்ப நம்ம யாரு, நம்ம தமிழன்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய அடையாளம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. பொங்கல் செலிப்ரேஷன் இந்த எல்லாத்துலயுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போறோம். அப்போ நம்ம ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம நிறைய விஷயம் சொல்றோம் இல்லையா. ஸோ அதுவே நான் இல்லைன்ட்டானா நீ யாரு, நீ என்ன ஊரு, எதுவுமே கிடையாது, உனக்கு யாரும் வந்து இதுவே பேச முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல அதை சொல்றாங்க, அந்த இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது, நீ கேட்க கூட முடியாது எனக்கு என்னுடைய லாங்குவேஜ் இது பண்ணணும் இது பேசணும் அப்படின்றது. அதெல்லாம் கிடையாது, இனிமே நீ இதை தான் படிக்கணும். அந்த பிரெஞ்சு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்ன பண்ண, இனிமே பிரெஞ்சுலாம் கிடையாது, ஜெர்மன் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள்ஸ், அதாவது அந்த இவங்க சொல்லிடுறாங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பீப்புள், அவங்க பவர்ல இருக்கவங்க, நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், பவர்ல இருக்கிறவங்க. ஓகே, அதே சாப்டர் அடுத்து வந்து லா ஸ்பிரிங். In Law Spring, Annie Jung presents the cruel irony of children born in the poverty who are denied education and forced into labor. அதாவது இந்த சாப்டர்ல ஆனி ஜங் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கணுன்ற ஆசை இருக்கு. ஈவன் அந்த சாஹிபி எல்லாமே என்ன பண்ணுவான், நீங்க ஸ்கூல் ஆரம்பிச்சா நான் வரேன்னுவான், அவங்க சரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அடுத்து அவனே கேட்பான், ஏன்னா அவங்களுக்கு படிக்கணுன்ற ஆசை இருக்கு, பட் அதை வந்து ஒரு அரசியல் பண்றாங்க, பாலிடிக்ஸ், அவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு.